அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திண்டுக்கல் மூகா துரைராஜ். கரூர் சம்பவத்திற்கு பிறகு காணாமல் போன உதயநிதி எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு எதுவுமே தெரியலப்பா. உல்லாச பயணம் எதுவும் போயிருக்காரா, இல்ல உதவிக்கரம் நீட்டுறதுக்காண்டி போயிருக்காரா? இப்படி அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் என்ற ஒரு சுற்றுப்பயணத்துல எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மத்தியில வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையில என்னதாங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாய் போயிருக்காரு. உங்களுக்கு பல கேள்விகள் வரலாம். அண்ணா யூனிவர்சிட்டி எதுவும் துபாயில் இருக்கா, இல்லைன்னா திருநெல்வேலியில கவின் படுகொலை நடந்துச்சு, கவினோட வீடு துபாயில் இருக்கா, புதுக்கோட்டை பக்கம் இருக்கிற வேங்கை வயல் துபாயில் இருக்கா அப்படின்னு தமிழக மக்களும் சரி நானும் சரி நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்கோம். இப்படி பார்க்கையில எதுவுமே உண்மை கிடையாது. அப்ப என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு தேர்வு விடுமுறையை கொண்டாடுவதற்காக தனது மகள் மனைவியுடன் சென்னையில இருந்து துபாய்க்கு போயிருக்கிறாரு உதயநிதி. கடந்த வெள்ளிக்கிழமை போறாரு. கரூர்ல இந்த சம்பவம் நடந்த அடுத்த நொடி விஷயம் போகுது. தனி விமானம் மூலமாக துபாயிலிருந்து கரூருக்கு வருகிறார். மீண்டும் கரூருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் ஒரு முன்னாள் நடிகர் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. 2 நிமிடம் பிரஸ் மீட்டும், 2 நிமிடம் போட்டோ ஷூட்டும், 4 நிமிடங்கள் தன்னுடைய நடிப்பு திறனை காமிச்சிட்டு அடுத்த நிமிஷமே துபாய்க்கு தனி விமானம் மூலமாக சென்று விட்டாரு. எதுக்கு வந்தாரு, எதுக்கு போனாருன்னு இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. உண்மையில இவர் எதுக்காண்டி போயிருக்காரு? ஒருவேளை தன்னுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் வெளியிடக்கூடிய இட்லி கடை படம் போல இவர் கிட்னி கடைன்னு எதுவும் படம் எடுக்க போயிருக்காரா? எதுவுமே தெரியல. தமிழ்நாட்டுல பரபரப்பான சூழல் நிலவி கொண்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்குது. மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது, அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இப்படி மிக கொடூரமான நிலைமையில தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல உதயநிதி ஸ்டாலின் உல்லாச சுற்றுலா சென்றிருக்கிறாரு அப்படின்ற செய்தி மக்கள் மத்தியில மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா நேத்து திருவண்ணாமலையில 2 பெண்கள் தமிழ்நாட்டு காவலர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். அவங்க தமிழ்நாட்டு பெண்கள் கிடையாது, ஆந்திராவை சார்ந்த பெண்கள். பெண்கள்னா எல்லாமே பெண்கள் தான். இதுக்கு முட்டு கொடுக்குறாங்க கொத்தடிமைவாதிகள். இப்படிப்பட்ட பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில தமிழ்நாடே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால. எண்ணூர்ல தொழிலாளர்களுடைய மரணம். இங்க திருவண்ணாமலையில 2 பெண் பக்தர்கள், ஆந்திராவை சேர்ந்த 2 பெண் பக்தர்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் தமிழ்நாடு காவல்துறையினரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொதிப்பான நிலையில தன்னுடைய மகள் மனைவியுடன் இன்ப சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய உதயநிதியை பார்த்து மிகவும் பரிதாபமான நிலைமையில தமிழக மக்கள் பார்க்குறாங்க. காரணம், இப்படிப்பட்ட விளையாட்டு பிள்ளைகிட்ட போயாயா துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பீங்க அப்படின்னு எடப்பாடியார் சொன்னதை இப்பதான் மக்கள் உணர்ந்திருக்காங்கன்ற நிலைமை இருக்கு. நடிகரை திரையில மட்டும் பாருங்க, தலைவரா பார்க்காதீங்கன்னு மிகப்பெரிய போராளிகள், அதுவும் அதிமுக ஆட்சி வந்தா மட்டும்தான் இவங்கெல்லாம் போராட்டத்து களத்துக்கே வருவாங்க. அப்படிப்பட்ட போலி போராளிகள் சத்யராஜும் டைரக்டர் அமீரும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க சொன்ன அந்த நடிகர் விஜய சொன்னாங்களா, உதயநிதியை சொன்னாங்களான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா விஜயும் நடிகர், உதயநிதியும் நடிகர். அவரும் முன்னாள் நடிகர் தானே, இப்போயும் நடிச்சுட்டு தான் இருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் யாரை சொன்னாங்கன்றத அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.